ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ் 1.5ல தேர்ட் சம் பார்த்துட்ருக்கோம். 10th மெட்ரிகுலேஷன் பாருங்கள். தேர்ட் சம் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1 ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஷோ தட் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஜியை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதை தான் இதில் வந்து டேரெக்டாக நான் எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து காம்போசிஷன் இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1/2. அப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இப்படி முன்னாடி எஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபோட வேல்யூ என்னது? 2x - 1. 2x - 1 எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ 2 × x + 1/2 -1. 2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 -1. இப்போ எக்ஸ் தான் வேல்யூ. ஓகேங்களா? வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதே சேம் மெத்தட் தான். ஜிக்கு பதிலாக ஜி வந்து என்ன வேல்யூ இதில்? எக்ஸ் ப்ளஸ் 1/2. அப்போது இந்த 2x - 1 வேல்யூவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். 2x - 1 + 1/2. இப்போ -1 + 1 கேன்சல் ஆகிடும். 2x/2. இப்போ 2 கேன்சல் ஆனால் எக்ஸ். இப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக ப்ரூவ் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. தேங்க்யூ.